அனைவருக்கும் வணக்கம். வேலாயுதம் படத்துல நம்ம சிஎம் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாருங்க, ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன்பிறப்பே அப்படின்ட்டு. அன்னைக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப புரிஞ்சிருக்குமே. பாசமா ரத்தத்தின் ரத்தமே உடன்பிறப்பேன்ட்டு, ரத்தத்தின் ரத்தம்னா அதிமுக, உடன்பிறப்பா திமுக, ரெண்டு பேருக்கும் பாசமா பாட்டு பாடி ரெண்டு கட்சிக்கும் பாயாசத்தை போட்டு இன்னைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னதான் பவருக்கு வந்தாலும், பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் மேல நம்ம சிஎம்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் தாவேக்கா. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ரத்தத்தின் ரத்தங்கள்ல உள்ள போயிருக்காங்க நிறைய பேர். பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க போயிட்டாங்க இல்லையா தாவேக்கல. போனவங்கல்ல இரண்டு வகைப்படும். அதாவது டேலண்ட் உள்ள ஒரு குரூப், டேலண்ட் இல்லாத ஒரு குரூப். இந்த பெருசா டேலண்ட் இல்லாத குரூப், சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்துல வேகத்துல யாரோ சொன்னாங்கன்றதுக்காக போய் சேர்ந்த குரூப் எல்லாம் உள்ள போயிட்டு இப்ப ஒரு 10 நாள்ல 15 நாள்ல ஒரு மாசத்துலயே ஒரு படத்துல வரும்ல, தம்பி போயிடு வராத அப்படின்ட்டு, அந்த மாதிரி அங்கிருந்து கதறிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு இனிமே யாருக்காச்சும் அங்க அதிமுக இருந்து இங்க வர பிளான் இருந்தா வேணாம்டா, இருந்துடுறா, கௌரவமாச்சும் காப்பாத்திக்கடா, போயிடுறா, சின்ன சின்ன பசங்க கிட்ட எல்லாம் மானம் போதுரா அப்படின்னு கதற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் வந்து மறுபடியும் இப்ப அதிமுக வரதுக்கு தூது விட்டுட்டு இருக்கிற தகவலையும் நம்ம பாக்குறோம். அதுலயே இன்னும் ஒரு சில ரத்தத்தின் ரத்தங்கள் இருக்காங்க. நீ என்ன உரியலப்பா, நான் உள்ள வந்து உன் ரத்தத்தை உரியிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கு. அவங்க எல்லாம் கொஞ்சம் பணபலம், படைபலம், ஏற்கனவே அரசியல் அனுபவம், டேலண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ரத்தம். அது உள்ள போயிட்டு தாவேக்காவுடைய ரத்தத்தை உருவர கதையை ஆரம்பிச்சிருக்குது. அதாவதுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகம் அந்த இதுக்குள்ள நுழையிறது, கூடாரத்துக்குள்ள நுழையிற மாதிரி முதல்ல தலையை விடும். ஏன்னா தலை தானே விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சுன்னா கூடாரமே பிச்சுட்டு போயிடும். அப்படி போயிருக்கிற ஒருத்தர் தான் சி விஜயபாஸ்கர் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வருது. அவர் நிறைய வேலைகளை இப்பொழுது ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் எந்து காக்கி நாடா உண்டு பாவர் நாடா எந்துன்னு சொல்லி ஒரு படத்துல வர மாதிரி இந்த புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி வரைக்கும் எந்து அப்படிங்கிற ஒரு பிளான்ல குறுநில மன்னராக ஆவதற்கான அத்தனை வேலைகளையும் ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம பர்வேஷ் இருக்காரு இல்லைங்களா, அவரை டம்மி பண்றதுக்கான அத்தனை வேலையும் ஆரம்பித்து விட்டார். முடிஞ்சா அவர் மேல ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு, எதையாச்சும் ஒரு தப்பு பண்ண வச்சு அவர் அதுல மாட்டியும் வச்சு அந்த இடத்துல தான் வந்து மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தில் ஈடுபடுகிறார் அப்படின்னு நமக்கு தகவல் வருதுங்க. அதை முன்கூட்டியே சொல்லி வச்சிடலாம். எதிர்கட்சியில் இதை ஜாலியா பார்ப்பாங்க, தாவேக்காவினர் இதை ஒரு அலாட்டா பார்ப்பாங்க. ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, என் பேர் பிரியகுமார். நான் யாருன்னா உங்களில் ஒருத்தன். அரசியல்ல சொல்லப்படுற ஊடகங்களில் சொல்லப்படுற செய்திகள், சொல்லப்படாத செய்திகள், நம்ம கேள்விப்படுற தகவல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம இங்க பகிர்ந்துப்போம். குறிப்பாக ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்முடைய சேனல் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெரிய என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இப்போதைக்கு தோணல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் உங்க போன்ல நம்ம வீடியோ ஏதாச்சும் காட்டுச்சுன்னா, டே இவன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருங்க. அதாங்க விஷயம். ரைட், இப்போ இதுக்கு இவர் என்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் கையாளுறாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பட் இப்ப ரத்தத்தின் ரத்தம் மட்டுமா இந்த வேலையை பார்க்கணும்? அப்ப உடன்பிறப்பு என்ன தக்காளி தொக்கா அப்படின்ட்டு வரும்ல, உடன்பிறப்புகளும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில நிறைய இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள் அப்படி இப்படின்னு போய் சேரலனாலும் வெயிட்டு கைங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க சாதாரண ஒரு வட்ட செயலாளராக இருக்கிறவங்களே எவ்வளவு பெரிய வெயிட்டான ஆளுங்களா இருப்பாங்கன்னு தெரியும். அப்படி போய் சேர்ந்தவங்களா இருப்பாங்கல்ல தாவேக்கால. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நேத்து வந்த செய்தி, திமுகவிலிருந்து புதுசா தாவேக்கா வந்தவங்க பழைய ஆளுங்களை பதவி விலக சொல்லி மிரட்டி அடிக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் இருக்க நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஆதாரத்தோட தாவேக்காவுடைய இன்னொரு வட்ட செயலாளரோ பகுதி இணை செயலாளரோ வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. பார்த்தா மனசு வேதனையா இருக்குதுங்க. என்னங்க என்ன சொல்றாரு, 4.5 வருஷமா வேலை செஞ்சோங்க, நாங்க 4.5 வருஷமா வேலை செஞ்சோம். இவங்கெல்லாம் பவர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு, உனக்கு அரசியல் எதுக்கு, பதவி எதுக்கு, கிளம்பி போ, ஆட்டோ தானே ஓட்டுற, போய் ஓட்டுற வேலையை பாருன்னு சொல்லி எங்களை எல்லாரும் கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க. எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க புஷி ஆனந்தன் தான் எங்களை காப்பாற்றணும், தளபதின்ற ஒரு முகத்துக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொல்லி கதறாங்க. அந்த வீடியோ பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த பேசணும். என் பேர் முத்துக்குமார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், டிவிக்கில் வட்ட இணை செயலாளராக இருக்கேன். 138 வட்டத்தில் விருங்கம்பாக்கத்தில். ஒரு 2.5 மாச காலமாகவே திமுகலேருந்து வந்தவங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுகலேருந்து வந்தவங்க பழைய ஆட்களை போட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க. கட்சியிலேருந்து பதவியிலேருந்து விலக சொல்லி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க, ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இதுக்கு எங்கள் எம்எல்ஏவும் எங்கள் அண்ணன் புஷி ஆனந்தனும் இதுக்கு தயவு செய்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறோங்க. பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆகட்டும், மேடைகள்ல ஆகட்டும், புஷியார் ரொம்ப பில்டப்பா ஒன்று சொல்லுவாரு. நம்ம கட்சியில இதுக்கு முன்னாடி இருந்து 30 வருஷமா போஸ்டர் ஓட்டினவங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்க ஒருத்தரை கூட நான் விடமாட்டேன், தளபதி சொல்லிட்டாரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் சரியா அங்க செஞ்சிருவோம் அப்படின்ட்டு எப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா.
வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, மீதியெல்லாம் சும்மா இருக்குதுன்ற மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வரக்கூடிய இந்த திராவிட பெரிய கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவங்க வரும்போதே வெயிட்டா வராங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் பக்காவா தெரியும், அந்த ஏரியாவை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ வந்த உடனே விஷயமா அங்க ஏற்கனவே ஒரு தாவேக பொறுப்பாளர் இருப்பாரா, யாரோ ஒருத்தர் இருப்பார்ல, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு உரியது என்ன, அவங்களுக்கு செலவு பார்த்துக்கிறது, காரு கருன்னு கூட்டுன்னு சுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே அந்த ஏரியால கோல வச்சுட்டு இருந்த அந்த தாவேக பொறுப்பாளரை தனிமைப்படுத்தி சுத்தி இருக்கிறவங்களை பூரா இவங்க ஆளுங்களாம் இவங்க மாத்திக்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன அங்க வேலை கிளம்புங்கிற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒன்னொன்னா ஒரு ஏரியாவா கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம கட்சியில சேர்றாங்க, நம்ம கட்சி பெருசாகுது, நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தாவேக செயல்பட்டு இருக்கிறதுக்கான அதுக்கு பதிலுக்கான விலையை கீழே இருக்கிற தொண்டர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. இந்த விஎம்ஐ இருக்குது இல்லைங்க, விஜய் மக்கள் இயக்கத்துல காலங்காலமா கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு யார் யார் கூடலாம் போராட்டம் பாருங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க தலைவர் வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாருன்ற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனா இந்த விஎம்ஐல இருக்கிறவங்க யார் யாரை சமாளிக்க வேண்டியதா இருக்குது, விஓசியில இருக்கிறவங்கள முதல்ல சமாளிக்கணும். யாரு, வாய்ஸ் ஆஃப் காமன். அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவருடைய லாயலிஸ்டுகள் எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கணும்ன்றதுக்கான வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன லாங் டேர்ம் திட்டமோ சரியா, அவங்கள சமாளிக்கணும். இல்லைன்னா அவங்களே பாத்தீங்கன்னா இந்த விஎம்ஐல இருந்து ரொம்ப நாளா டிராவல் பண்ணி இன்னைக்கு பவர்ல இருக்கிறவங்க அல்லது பொசிஷன்ல இருக்கிறவங்கள காலி பண்றதுக்கான வேலையை அல்லது அரசியல் இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை அவங்களும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வெளியிருந்து வரக்கூடிய பெருச்சாளிகள் அவங்களும் பாக்குறாங்க. ரொம்ப கஷ்டம். சரி, இவ்வளவு டீட்டெயிலா நம்ம இப்ப திமுக இருந்து வந்தவங்க பண்ண வேலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப விஜயபாஸ்கர் என்ன வேலை பண்றாருன்னு தெரியுமா? இங்க பர்வேஷ் இருக்காரு இல்லையா, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தாவேக அமைச்சர், அவரை வீக்கன் பண்றதுக்கான அத்தனை வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஷோல. அந்த மாதிரி நேத்து பார்க்கணுமே, பரம்பரையா விஜய் ஃபேனா இருக்கிறவங்க கூட இப்படி போக மாட்டாங்க. பிறக்கும் குழந்தைகள் அம்மா அப்பா என்று சொன்ன பிறகு விஜய் மாமா என்று தான் கூறுகிறது. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன் தம்பிகளே. எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறார் பாருங்க தலைவன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை பூரா நான் தாண்டா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டோனை செட் பண்றாரு. பிறக்கின்ற குழந்தை கூட அம்மா அப்பா என்று அழைத்ததற்கு பின்னாலே விஜய் மாமா என்றுதான் அவர்கள் அழைக்கிறார்கள். பதவி எம்எல்ஏ பதவி கைக்கு 15 நாள்ல ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு கட்சியில சேர்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் காரண காரியம் இல்லாமையா சேருவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை திங்கிங் தாவேக காரணங்களுக்கு யாராச்சும் இருந்திருக்குமா? அதெல்லாம் இல்ல, எல்லாம் சட்டப்படி ஜனநாயகப்படி தான் பண்றோம், எங்களெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது, நாங்க தூய சக்தி. உள்ள போன உடனே இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாராம், நமக்கு வரக்கூடிய தகவல்கள், பர்வேஷ் தோல் மேல கை போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு, மாப்பிள அப்படின்னு சொல்லி கூடையே சுத்துறதுங்க. ஓவர் பர்ஃபார்மன்ஸ், அப்படியே சும்மா ஒரு தாயுள்ளத்தோட எல்லாத்தையும் அனுசரிக்கிற மாதிரி அரவணைக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப். பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், ஒரு மாதிரி என்ன இப்படி வழிகிறாருன்ற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளோ வழிகிறவர் பேக்ரவுண்ட்ல இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பர்வேஷ் அவர்களை வீக்கன் பண்றதுக்கான வேலைகளை தொடங்கி விட்டாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். இதே தான் சுத்தி இருக்கக்கூடிய அவர் இன்னைக்கு அமைச்சராக இருந்தாலுமே கூட இவங்களுடைய வெயிட்டோடலாம் மேட்ச் பண்ணவே முடியாது. இப்போ அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்களுக்கு சில விட்டமின் குறைபாடுகள் இருக்கும் அல்லவா, அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விட்டமின்களை கொடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா. அப்ப அவரை ஐசோலேட் பண்றதுக்கான அல்லது அவரை வீக்கன் பண்றதுக்கான வேலையை முதல் ஸ்டெப்பா இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னா, இவர் ஏதாச்சும் ஒரு ஸ்கேம்ல மாட்டணும் அல்லது ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வரணும். இப்போ மாப்பிள்ள உனக்கு தெரியாது எங்க எப்படி பேசணும்ட்டு, எங்க எத்தனை பர்சன்டேஜ் என்ன ஏதுன்னு நான் சொல்லித்தரேன், உனக்கு எல்லா கைடன்ஸும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறதாக ஜூனியர் விகடன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. ஆனா அது பர்வேஷை வாழ வைக்கிறதுக்காகவோ சம்பாதிக்க வைக்கிறதுக்காகவோ அல்லாமல் சிக்க வைக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அது போக ஆல்ரெடி இந்த டிவி சேனல்ஸ் மீடியாலாம் இருக்குது இல்லையா, இதோட ஒரு நல்ல டைப்ல இருக்காரு. அவங்களுக்கும் சில விட்டமின் குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த விட்டமின்லாம் இவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாராம். அப்போ செய்தியில டக்குன்னு ஒரு நரேட்டிவை பில்டு பண்ணி யாரை இவங்க வீக்கன் பண்ணணும் முடிச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை வீக்கன் பண்றதுக்கான வேலையும் அவங்களால பண்ண முடியும். அதற்கான திட்டங்களையும் வகுத்து கொண்டு இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக அங்க புதுக்கோட்டையில ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் இவங்க என்ன கணக்கு போடுறாரு அப்படின்னா,
வெயிட்டான ஆளுங்கன்னு பார்த்தா இந்த இந்த மண்டலத்துல யாருமே இல்லை. திருச்சியில் இருக்காரு, ரமேஷ் இருக்காருன்னா சின்ன பையன், பொருளாதார வலிமையெல்லாம் மேட்சே பண்ண முடியாது. அப்ப இவர் சி விஜயபாஸ்கர் இங்கிருந்து திருச்சி வரைக்கும் மொத்தத்தையும் நான் என் கையில எடுக்க போறேன், நான் கோல வச்சனும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கெட்சை போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இன்னொரு கனெக்ட் த டாட்ஸ் நம்ம இந்த இடத்துல பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா முக்கியமான ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் அதிமுகல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. அதிமுகல இருந்து பெருந்தலைகள் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் அப்படியே உட்கார வைக்கப்படுறாங்க. அண்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவட்டத்தை அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். விஜய் அவர்கள் அடுத்த ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ அவருக்கு கன்விக்ஷன் வந்தாலும் வரலாம், கரூர் விஷயத்துல அவருக்கு எதிராக சில வேலைகள் நடந்து அவர் கன்விக்ட் ஆகலாம். அப்படி ஒருவேளை ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலான்னு சில சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தாவேகாக்குள்ளேன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோமா? இப்போ அந்த சக்திகள் இந்த மாதிரி விஜய்க்கு விசுவாசமா இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களை ஒரு மாவட்டத்திலையும் பலவீனப்படுத்தி ஆகச்சிறந்த அடிமைகளை ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ஈஸியா இருக்குமா? அப்படி ஒரு கேள்வியும் அதை பார்க்கும்போது நமக்கு வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே நம்ம ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். இதுதான் இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இது எல்லாத்தையுமே வந்து தாவேகா தலைமை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இதுக்கு கவுண்டரா விஜய் அவர்களும் பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே எங்க குறுநில மன்னர்கள்னு சொல்லி எவனும் உருவாயிடக்கூடாது. திமுக அதிமுக அதாவது இவர் போயிட்டாருன்னா அந்த மாவட்டம் காலிடா, இவர் போயிட்டாருன்னா அந்த தொகுதி காலிடா அப்படிங்கிற மாதிரியான பீஸ் எதுவும் தலை எதுவும் உருவாயிடக்கூடாதுன்றதுல விஜய் ரொம்ப அலர்ட்டா இருக்காரு. எனக்கு ஓட்டு விட்டுரும் வேணும்னே இன்டென்ஷனலா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கட்டமைப்பு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத பெருசா உருவாக்காம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் சொல்றாங்க. எனக்கு தான் ஓட்டு, என் ஃபேஸுக்கு தான் ஓட்டு, அது யாரை நிக்க வச்சாலும் உழணும். சும்மா இந்த மாவட்டம் எந்து, திண்டுக்கல் மாவட்டம் எந்து, இங்க வந்து என்ன மீறி ஒண்ணும் கிடையாது, என்ன பகச்சிக்கிட்டா நான் கட்சியை தோக்கடிச்சிருவேன் அப்படின்ற சீனுக்கு இடமே இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆனா அதை கவுண்டர் பண்றதுக்கும் தாவேகாக்குள்ளேயே வேலை நடக்குது. இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, நம்ம செங்ஸ் இருக்கார் இல்லையா, செங்ஸ் ஒரு பக்கம் அவருடைய சேட்டைகளையும் காட்ட ஆரம்பிச்சுட்டாராங்க. அதாவது அந்த ஏரியால நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வெயிட்டான ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இப்ப நீர்வளத்துறை யார்கிட்ட இருக்குதுன்னா புஷியானந்த் அவர்கள்கிட்ட இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் யார்கிட்ட இருந்துச்சு, அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்துச்சு. இப்ப புஷியானந்த் அவர்களுக்கு நீர்வளத்துறையில எந்த டேமை எப்ப திறந்து விடணும், எவ்வளவு திறந்து விடணும், எத்தனை கனஅடி திறந்து விடணும் அப்படின்றது பெரிய புரிதல் இருக்குமா இருக்காது தெரியல. இப்ப இவரே சுயமா தன்னிஷ்டப்படி போயிட்டு பவானி சாகர் அணையை திறந்து விட்டுருக்காரு. பவானி சாகர் அணை இப்ப ட்ரைன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அங்க 1 TMC தண்ணி தான் இருந்திருக்கு. அது குடிநீர் பயன்பாட்டுக்காக அது தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணி. அதை வந்து விவசாய பயன்பாட்டுக்காக அவருடைய இஷ்டத்துக்கு அவர் திறந்து விட்டு அங்க ஹீரோயிசம் காமிச்சிட்டார். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு சரியான மழைப்பொழிவு இல்லாம அணைக்கு தேவையான தண்ணி இல்லாம போயிருச்சு அப்படின்னா அந்த ஏரியால குடிநீர் பிரச்சனை வந்து காலி குடங்கள் வந்து மக்கள் ரோட்ல உட்காரத்துக்கான ஒரு சூழல் உருவாகலாம் அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் நமக்கு வருது, எச்சரிக்கைகள் வருது. அப்போ முறையாக நீர்வளத்துறை அமைச்சரோடும் அதிகாரிகளோடும் கலந்து ஆலோசனை பண்ணாம தன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு தகவலையும் நாம் கேள்விப்படுறோம். இதையும் நம்ம வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதனால நீங்க உள்ள இருந்த விஜய் மக்கள் இயக்கத்து சம்மந்தப்பட்ட ஆட்களை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, 2 கோடி பணமும் இந்த பக்கம் தளபதி போட்டோவும் வச்சா தளபதி போட்டோவை தான் எடுத்துப்பாங்கன்ட்டு, அதுல மேபி உண்மை இருக்கலாம், அது ஒரு 50% உண்மை இருக்கலாம். ஆனா தளபதியுடைய விசுவாசிகள் மட்டும் கட்சியில இல்லையே, ஃபுல்லா நீங்க வெளியே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இறக்கிறீங்களே, அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், பவர் அண்ட் மணி. இது 2க்கு மட்டும்தான் அவங்களுடைய விசுவாசம் இருக்கும். என்ன வேணா செய்வாங்க. அதனால உண்மையிலேயே விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த ஆட்களை நினைக்கும் போது கஷ்டமாகவும் பாவமாகவும் இருக்குது. ஆனா பேராசை, தாவேகா ஒரு தலைமையுடைய அந்த பேராசை எல்லாரையும் விழுங்கணும் அப்படிங்கிற அந்த பசி நாளைக்கு அவங்களே விழுங்கிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.